பாராட்டுக்கு மயங்குவதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம். பொதுவா எங்க சிம்ம ராசிக்காரர்கள் ஏமாறுகிறார்கள் அப்படின்னா, யாராவது இவர்களிடம் ஐஸ் வைத்தால் இவர்கள் அவுட். உங்களை வீழ்த்துவதற்கு ஒரு பெரிய ஆயுதமோ இல்லை ஒரு பீரங்கியோ இல்லை AK-47 தேவையில்லை. ஒரு சின்ன ஐஸ் வண்டி போதும். உங்களை மாதிரி ஒரு தர்ம பிரபுவை, ஒரு உத்தமரை இதுவரை நான் பார்த்ததே இல்லைன்னு நச்சுன்னு 4 வார்த்தை உருகி பேசினால் உங்களது பர்சையே எடுத்து கொடுத்து விடுவீர்கள். அந்த மாதிரி ஒரு தனி கெத்து, ஒரு ஸ்டைல். வயசானாலும் அழகும் கெத்தும் மாறலையே படையப்பான்னு ஏதோ ஒரு படத்தில் ரம்யா கிருஷ்ணன் சொல்வார்கள். அதை போல் நின்றால், நடந்தால், எழுந்தால் ஒரு தனி கெத்து. ஆனால் உள்ளுக்குள் நான் சொல்றது தான் சட்டம் அப்படிங்கிற ஒரு ஓட்டம் உங்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். குழந்தைகள் நல்ல அறிவாளிகளாக பிறப்பார்கள். ஆனால் வளர வளர உங்கள் பேச்சை அவர்கள் கேட்பதில்லை. அவர்கள் பேச்சை நீங்கள் கேட்டால் அந்த டிராவல் ஸ்மூத்தாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் BP அதிகரிக்கும். இவர்களுடைய நோய் குறிக்கக்கூடிய 6ஆம் வீடு உங்களுக்கு எதிரிகள் பொதுவாகவே அதிகம். ஆனால் அவர்கள் நேர்முகமாக வரமாட்டார்கள். உங்களுடைய எதிரி சாட்டன். அப்போது உங்கள் கம்பீரத்தை பார்த்து பயந்து மறைமுகமாகத்தான் ஒரு சூது வைத்துத்தான் உங்களை அட்டாக் செய்வார்கள். சில இடங்களில் ஏமாந்த பிறகுதான் நம்ம அந்த சூதில் மாட்டிக்கொண்டோம் அப்படிங்கிறத நீங்களே உணர்வீர்கள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தை எடுத்துக்கொள்வோம். காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 5வது ராசியாக வருகிறது. இந்த ராசியின் சின்னம் சிங்கம். இந்த சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா, அரசன். அதனால்தான் நான் ராஜா, மற்றவர்களெல்லாம் பிரஜா அப்படிங்கிற ஒரு ஓட்டம் இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் உண்மை என்னவென்றால், நிஜக்காட்டில் சிங்கம் வேட்டையாடாது, பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். அதை போல் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் பந்தாவாக வலம் வந்தாலும் பின்னணியில் உங்களை இயக்குவது வேறொரு நபர் இருப்பார். சூரியன் இந்த ராசிக்கு அதிபதி என்பதால் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்க பிறந்தவர்கள்தான் நீங்கள். ஆனால் பிரம்மன் உங்களுடைய தலையெழுத்தில் ஒரு ட்விஸ்ட் வைத்துள்ளார். அடுத்தவனுக்கு அள்ளி கொடுப்பாய், ஆனால் உனக்கென்று தேவைப்படும் பொழுது ஒரு நபர் இருக்க மாட்டார்கள். இந்த கர்மாவுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, எப்பொழுதும் தலைமை பொறுப்பில் உங்களை வைக்கும். ஆனால் யாரும் எனக்கு கட்டளையிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஓட்டம்தான் உங்கள் கர்மாவின் வினை தூண்டில். பாராட்டுக்கு மயங்குவதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம். பொதுவா எங்க சிம்ம ராசிக்காரர்கள் ஏமாறுகிறார்கள் அப்படின்னா, யாராவது இவர்களிடம் ஐஸ் வைத்தால் இவர்கள் அவுட். உங்களை வீழ்த்துவதற்கு ஒரு பெரிய ஆயுதமோ இல்லை ஒரு பீரங்கியோ இல்லை AK-47 தேவையில்லை. ஒரு சின்ன ஐஸ் வண்டி போதும். உங்களை மாதிரி ஒரு தர்ம பிரபுவை, ஒரு உத்தமரை இதுவரை நான் பார்த்ததே இல்லைன்னு நச்சுன்னு 4 வார்த்தை உருகி பேசினால் உங்களது பர்சையே எடுத்து கொடுத்து விடுவீர்கள். உங்களை புகழ்ந்து பேசியே உலகத்தில் உள்ள அத்தனை ஏமாற்றுக்காரர்களும் தங்களது காரியங்களை உங்களிடம் சாதித்து கொள்கிறார்கள். காதலிக்கும் போது அன்பை கொட்டுவீர்கள், ஆனால் கூடவே கொஞ்சம் அதிகாரத்தையும் செலுத்துவீர்கள். நீ ஏன் அவன் கிட்ட போய் பேசின, ஏன் அந்த ட்ரெஸ்ஸை இன்னைக்கு போட்ட என்ற ஓவர் பொசசிவ்னஸ் காட்டுவதால் ஆரம்பத்தில் உங்களை ரசிக்கும் உங்களுடைய லவ் பார்ட்னர் போக போக ஆளை விடு சாமி என்று எஸ்கேப்பாக பார்ப்பார். 12 பாவங்களுடைய விளக்கத்தை பார்ப்போம். உங்களது உடலும் குணமும் கம்பீரமாக ராயலாக நடந்து போனா கூட ஏதோ மவுண்ட் பேட்டன் ஃபேமிலியில காரை ஒரு ஓரத்தில் நிப்பாட்டிட்டு ரேஸ் கோர்ஸில் வாக்கிங் போறாங்கப்பா, அந்த மாதிரி ஒரு தனி கெத்து, ஒரு ஸ்டைல்.
வயசானாலும் அழகும் கெத்தும் மாறலையே படையப்பான்னு ஏதோ ஒரு படத்தில் ரம்யா கிருஷ்ணன் சொல்வார்கள். அதை போல் நின்றால் நடந்தால் எழுந்தால் ஒரு தனி கெத்து. ஆனால் உள்ளுக்குள் நான் சொல்றது தான் சட்டம் அப்படிங்கிற ஒரு ஓட்டம் உங்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். இவர்களுடைய 2ஆம் வீடு புதனுடைய வீடு அப்படிங்கிறதுனால் பேச்சில் ஒரு சாதுரியம் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் காசு என்று வந்துவிட்டால் நிறைய சிம்மராசிக்காரர்கள் ரொம்பவும் கணக்கு பார்ப்பார்கள். அப்பவே சொன்னேன்ல என்று குடும்பத்தாரிடம் அதிகமாக பேசுவதில் நீங்கள் தான் கிங். மேலும் அதிகம் கடன் சுமையை இவர்கள் சுமக்கிறார்கள். இவர்களுடைய இளைய சகோதரர் குறிப்பாக சகோதரிக்காக நிறைய அள்ளி கொடுப்பார்கள். அதற்காக கடன் வந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நிறைய இடங்களில் அவர்கள் உங்களிடம் காரியத்தை சாதித்து முடித்த பிறகு கொஞ்சம் ஒதுங்கி விடுவார்கள். உங்களுக்கு உள்ளே ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது பின்னாடி ஏற்படுகிறது. இவர்களுடைய 4ஆம் வீடு செவ்வாயுடைய வீடு, வீடு வாகனம் வாகன சேர்க்கை இதெல்லாம் ஒரு நிறைய இடங்களில் ஒரு யுத்தமாக மாறுகிறது. குறிப்பாக செகண்ட் ஹேண்டு வீடு செகண்ட் ஹேண்டு வாகனமெல்லாம் வாங்குவதை இவர்கள் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். அப்போ தான் வீட்டில் நிம்மதியாக இவர்கள் உட்கார முடியும். அம்மாவுக்காக அதிகம் கடன் வாங்கக்கூடிய நபர்களாகவும் இவர்கள் வருகிறார்கள். இவர்களுடைய 5ஆம் வீடு குருவின் வீடு, பூர்வ புண்ணிய பலமாக இருக்கிறது. ஆன்மீக நாட்டம், மந்திர உச்சாடனம் எல்லாமே இவர்களுக்கு கை வந்த கலை. குழந்தைகள் நல்ல அறிவாளிகளாக பிறப்பார்கள். ஆனால் வளர வளர உங்கள் பேச்சை அவர்கள் கேட்பதில்லை. அவர்கள் பேச்சை நீங்கள் கேட்டால் அந்த டிராவல் ஸ்மூத்தாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிபி அதிகரிக்கும். இவர்களுடைய நோய் குறிக்கக்கூடிய 6ஆம் வீடு உங்களுக்கு எதிரிகள் பொதுவாகவே அதிகம். ஆனால் அவர்கள் நேர்முகமாக வரமாட்டார்கள். உங்களுடைய எதிரி சாட்டன். அப்போது உங்கள் கம்பீரத்தை பார்த்து பயந்து மறைமுகமாகத்தான் ஒரு சூது வைத்துத்தான் உங்களை அட்டாக் செய்வார்கள். சில இடங்களில் ஏமாந்த பிறகுதான் நம்ம அந்த சூதில் மாட்டிக்கொண்டோம் அப்படிங்கிறத நீங்களே உணர்வீர்கள். மெயினாக சிம்ம ராசியை பொறுத்தவரை 7ஆம் வீடு களத்திரஸ்தானம் சாட்டானுடைய வீடாக வருகிறது. 7க்குரிய சனி பாதகத்தில் இவர்களுக்கு பாக்கியத்தில் நீசம். இவர்களுடைய 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் சாட்டன் உச்சமடைகிறார். இப்போது ஒரு முரண்பாடு நிறைய இடங்களில் சிம்மராசி ஆண்கள் சில நேரத்தில் தங்களை விட ஒரு 1-2 வயது மூத்த பெண்களை கூட திருமணம் செய்திருக்கிறார்கள். இல்லைன்னா ரொம்ப வயசு வித்தியாசம், ரொம்ப கல்வி தகுதி வித்தியாசம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன முரண்பாடு திருமணத்திற்கு முன்பே இவர்களுக்கு ஏற்படுகிறது. வாழ்க்கை துணை அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட் கேரக்டராகத்தான் நிறைய இடங்களில் பார்ட்னர் அமைகிறார்கள். இப்போ நீங்கள் நெருப்பு அப்படின்னா அவர் பனிப்பாறை அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன பெரிய கிங்கா, போங்க போய் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு அவர்கள் செய்யக்கூடிய வேலை, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய கெத்தை குறைப்பதாகத்தான் இருக்கிறது. ஓப்பனாக சொன்னால் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி அவமானமாகத்தான் இருக்கிறது, இன்சல்ட்டாக இருக்கிறது. அதையும் பொறுத்து கொண்டு குழந்தைகளுக்காக வாழ்ந்தால் அந்த ஃபேமிலி லைஃபு அப்படிங்கிறது ட்ராவல் ஆகும். இவர்களுடைய 8ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, சுக்கிரன் வயதில் மூத்த பெண்களை குறிகாட்டுகிறது. அப்போது ஏதாவது பெண்கள் தொடர்பு, அதாவது அது ஒரு ஆப்ளிகேஷனாக இருக்கலாம். சித்தி, அத்தை, மாமியார், பெரியம்மா, சின்னம்மா இவர்கள் கூட ஏதாவது ஒரு உங்களால் முடியாத ஒரு ஆப்ளிகேஷனை உங்களிடம் கேட்பார்கள். நீங்கள் அதனை மறுக்கும் பொழுது உங்களை ஒரு ஹெல்பிங் நேச்சர் இல்லாத பர்சன் என்று முத்திரை குத்தி விடுவார்கள். உங்களுடைய 9ஆம் வீட்டில் நீங்களே உச்சமடைகிறீர்கள். உங்களுடைய அப்பா மேலே நிறைய பாசம் வைத்திருப்பீர்கள். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் நிறைய சிம்மராசி ஆண்கள் அப்பாட்ட நேரடியாக பேச மாட்டார்கள்.
அம்மாட்ட தூது விட்டுத்தான் பேசுவார்கள். பின்னாளில் தான் உங்களுடைய தந்தை நீங்கள் எந்த அளவு பாசம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை உணர்வார்கள். சிம்மராசி பெண்களாக இருந்தால் அப்பா மேல் அளவு கடந்த பாசம். அது பாசமா அதிகாரமா? அப்பாவை அப்பா மாதிரி சிம்மராசி பெண்கள் பார்ப்பதில்லை. அப்பாவை உருட்டுவது, மிரட்டுவது இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் ஒரு குழந்தையை ஒரு அம்மா எப்படி உருட்டுவார்களோ அதை போல் சிம்மராசி பெண்கள் நிறைய இடங்கள்ல அப்பாவையே ஒரு குழந்தை போல்தான் பார்க்கிறார்கள். இது அப்பாவுக்கு மட்டும் இல்லை, மாமனாருக்கும் அந்த ரூல்ஸ் தான். ஆனால் என்னன்னா, மாமனார் இந்த சிம்மராசி பெண், சிம்மராசி மருமகள் வெகுளி, வெள்ளந்தி, ஒரு அன்பு பாசத்தினால்தான் ஒரு அதிகாரத்தை காட்டுகிறார் அப்படின்னு உணர்ந்துட்டா இந்த சிம்மராசி மருமகள் மாதிரி ஒரு பொக்கிஷம் அந்த இடத்துல கிடையாது. இவர்களுடைய 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனத்துக்காக நிறைய இவர்கள் செலவு செய்கிறார்கள். நிறைய அந்த அரசியல், அரசாங்கம், அட்மின்னு, கவர்மெண்ட்டு, பெரிய பெரிய போஸ்ட்டு இதெல்லாம் இவர்கள் போகிறார்கள். வியாபாரத்தில் கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இவர்களுக்கு அதிகம் ஏற்படுகிறது. ஆனால் என்னென்னா, அந்த கடன் மட்டும் கொஞ்சம் உச்சத்துக்கு போகாமல், அது வளர்பிறை சந்திரனாக இருந்தால் தாராளமாக செய்யலாம். தேய்பிறை சந்திரனாக ஜாதகத்தில் இருக்கும் பொழுது 1க்கு 2 முறை யோசித்த பிறகு அந்த கடனை இவர்கள் வாங்குவது புத்திசாலித்தனம். இவர்களுக்கு 11ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய லாபம் அப்படிங்கிறது நண்பர்கள் வட்டம் பெரிதாக இருக்கும். ஆனால் நண்பர்கள் உங்களைத்தான் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஸ்பான்சர் செய்யக்கூடிய, அதாவது ஒரு சின்ன கெட் டுகெதராக இருக்கலாம், இல்லை லஞ்சுக்கு போகிறதா இருக்கலாம், டின்னருக்கு போகிறதா இருக்கலாம், உங்களைத்தான் செலவு செய்ய உங்களது நண்பர்கள் தூண்டுவார்கள். நிறைய இடத்துல உங்களை ஒரு ஏடிஎம் மிஷின் போல் தான் பார்ப்பார்கள். 12ஆம் வீட்டில் குரு உச்சம், அதாவது இரவு நேரத்தில் அதிகமாக தூக்கம் வராமல் தவிப்பது, இதெல்லாம் இந்த சிம்மராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. இது மட்டும் இல்லை, படுக்கையில் படுத்தவுடன் தேவையில்லாத கற்பனைகள், மன உளைச்சல், தூக்கம் கெடுவது, ஆடம்பர பொருட்கள் செலவுகளால் விரயம், இதெல்லாம் அதிகம் இவர்களுக்கு ஏற்படும். மேலும் குழந்தைகளை வெளியூர் வெளிநாடு அனுப்புவது, அதற்காக நிறைய கடன் வாங்குவது, குழந்தைகளை உங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க நினைப்பதே தவறு. ஆக்சுவலாக பார்க்க போனால் நிறைய இடங்களில் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் நீங்கள் இயங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. அவர்கள் தனித்து இயங்கும் பொழுது உங்களுக்கு மன உளைச்சல் குறைவாக இருக்கும். கடன் வாங்கி பந்தாவா ஒரு காரோ வீடோ வாங்கிவிட்டு பிறகு இஎம்ஐ கட்ட முடியாமல், வெளியில் கெத்து காட்ட முடியாமல் உள்ளுக்குள் நிறைய சிம்மராசிக்காரர்கள் அழுது கொண்டு தான் இருக்கிறார்கள். குடும்பத்தில் என் குடும்பத்துக்காக நான் இவ்வளவு செஞ்சேன் என்று நீங்கள் புலம்புவது தான் மிகப்பெரிய பரிதாபம். நீங்கள் செய்யும் தியாகங்களை குடும்பத்தினர் கடமை, உன்னுடைய டியூட்டி என்று எடுத்து கொள்வார்களே தவிர, அதற்காக நீங்கள் எந்த அளவுக்கு முட்டி தேய உழைத்திருக்கிறீர்கள், வேர்வை சிந்த, கண்ணீர் சிந்த கதறி இருக்கிறீர்கள் என்பதை பெரிதாக அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். இதுதான் சிம்மராசியுடைய டயக்ராம் டிசைன். இதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வர்றது, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசியாதிபதி சூரியன். தினமும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. அதை சிம்பிளாக எப்படி பண்ணணுங்கிறது யூடியூப்பில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை உணவு சாப்பிட்டு செம்பருத்தி பூவால் சிவனை வழிபாடு செய்வது உங்களுடைய ஈகோவை குறைக்கும். அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமை உணவு பண்டங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காலையில் சிவன் கோயிலுக்கு சென்று செம்பருத்தி பூவால் புஷ்பத்தால் நீங்கள் பூஜைகள் செய்வது. நோ அப்படின்னு சொல்வதற்கு பழகுங்கள். யார் உதவி கேட்டாலும் உங்களது அந்தஸ்தை காட்டுவதற்கு நான் பண்ணி தருகிறேன், நான் செய்து தருகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுடைய தகுதிக்கு மீறி கடன் வாங்கி அடுத்தவர்களுக்கு கொடுப்பதை நிப்பாற்றினாலே உங்களுக்கு ஒரு 75% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வில் பி கிளியர்ட். பாராட்டு பசிக்கு டயட் இருக்கணும். அதாவது யாராவது உங்களை புகழ்ந்து பேசினால், யாராவது உங்களை அப்படியே தூக்கி கொண்டு போய் மேலே வச்சால்
உடனே உஷாராகி விடுங்கள். அதுவும் எப்படின்னா, எடுத்த உடனே அவங்க அப்படியே புகழ மாட்டாங்க. பிட்டு பிட்டா, இன்ச்சு இன்ச்சா, உன் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது, உன்னுடைய ஷர்ட் நல்லா இருக்குது, உன்னுடைய கூலிங் கிளாஸ் நல்லா இருக்குது, உன்னுடைய பென் நல்லா இருக்குது, உன் செல்ஃபோன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்ட்டாக வந்து மொத்தமாக ஆளை தூக்குவார்கள். ரொம்ப உஷாராக இருந்துங்க, ஏமாறி விடாதீர்கள். அதே மாதிரி சனியின் வீடுகள் உங்களுக்கு 6ஆம் வீடாகவும் 7ஆம் வீடாகவும் வருவதனால் கணவன் மனைவி சிக்கல், நோய், கடன் இதிலிருந்து வெளிப்படுவதற்கு, ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதியே 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருவதனால் பிரதோஷ தினம் வரும் பொழுது நந்தி பகவானுக்கும் சிவனுக்கும் பச்சரிசி வழிபாடு செய்த பிறகு பச்சரிசி மாவு தானம் கொடுப்பது பிரத்யேகமான வழிபாடு. அது குறிப்பாக பிரதோஷ தினத்தன்று நந்தி பகவானுக்கும் சிவனுக்கும் காப்பரிசி இல்லைன்னா பச்சரிசி மாவு தானம் கொடுக்க வேண்டும். இதில் ஃபைனலாக விட்டு கொடுத்தால் நீங்கள் தான் ராஜா. சிங்கம் எப்பொழுதும் கர்ஜித்து கொண்டே இருக்கணுங்கிறது அவசியமில்லை. குடும்பத்திலும் தொழிலிலும் சில இடங்களில் அமைதியாக பூனை போல் பின்னே வாங்கினால் இதனால் நம்மளுடைய கம்பீரம் எல்லாம் குறையாது, உங்களுடைய கெத்தும் கெடாது. இதுதான் பிரம்மன் உங்களுக்கு எழுதிய விதியை மாற்றக்கூடிய ரகசியம். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினால் சிம்மராசிக்காரர்கள் நிகரற்ற ஒரு வெற்றியை அடைவார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிரந்தரமான உண்மை. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.